தாவேக ஆட்சி அமைக்க விடாமலையும் திமுக பண்ணக்கூடிய இந்த சதி, அதிமுக அதுக்கு கூட்டு சேர்ந்தது, இது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அதுல இவருக்கு கிடைச்ச ஆஃபர்லாம் என்ன, அதை தூக்கி போட்டது எப்படி, தாவேகாவினர் செஞ்ச சில சிலாவலி வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த சில அந்த ஒரு அரை நாள் அந்த லெட்டர் கொடுக்குற அந்த அரை நாள்ல அவங்க போட்ட பதிவுலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் செருப்படி பதிலாக வந்து ஐயா திருமாவளவன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி விளக்கம் அளிக்குது. அது என்ன ஏது என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அதுல இருக்கக்கூடிய உள்ளார்த்தங்கள்லாம் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோமா? வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கு. அதாவது திருமாவளவன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த தேர்தலுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப 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 நாள் கழிச்சு இப்போதான் தனியார் தொலைக்காட்சிக்கு தனி பேட்டி அப்படின்றது ஒன்று போயிருக்கு, இந்த அரசியல் நகர்வுகளுக்கெல்லாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா எது கொடுத்துருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக போய் எலெக்ஷன் சார்ந்து நின்றோம், அது நம்ம பிரச்சாரத்தில் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தவர் இப்போ போய் கொடுத்த இந்த பேட்டி பெருமளவில் வரவேற்கப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷனில் மட்டும்தான், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த எலெக்ஷன்லையும் அவரோட பேர் இந்த அளவுக்கு பெருசாக பேசப்பட்டிருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் திருமாவளவன் அப்படின்ற ஒரு பேர் எங்கே பார்த்தாலும் யார் மத்தியில் பார்த்தாலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒன்று எதிர்வினையாக இருக்கலாம், இல்லை இன்னொரு பக்கம் ஆதரவு வினையாக இருக்கலாம். இப்படியான ஒரு ரெண்டு வினைகள் மத்தியில் அந்த பேர் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது பெருமளவில் வரவேற்புக்கூடியதாக இருக்கு. மீடியாவே ஒரு நாள் ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணாலும் யார் எங்கே போனாலும் அந்த அந்த சைடு மீடியாவே போகாது. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க, அதை விட்டுட்டு வேற எதனா முக்கியமான விஷயம் இருந்தால் எடுத்து நியூஸில் போடுங்க அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் எல்லா தொலைக்காட்சிகளும் தள்ளப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து மொத்த மீடியாவையும் ஒரு நாள் ஃபுல்லாக காக்க வச்சது இருக்குல்ல, காக்க வச்சு தாமதமாக்குனது இருக்குல்ல, அதெல்லாம் தாமதமாக்கலை அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தாலும் ஆனால் காத்துக்கிட்டு இருந்தது ஒரு பெரும் வெற்றி. அவருடைய இந்த 35 வருட பயணத்தோடைய வெற்றி, இந்த அரசியல் பயணத்தோட வெற்றினே நம்ம சொல்லலாம். இதை போட்டதுக்கு, இதை ஒருத்தவங்க எடுத்து போட்டதுக்கு எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எப்பா அது உன் வெற்றி இல்லப்பா, அது விஜய் அண்ணனோட வெற்றி, அவர் வந்ததுனால தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட், இல்லைன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரும் மாற்றம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா யார் வந்து இருக்குது, யார் போய் மாற்றத்தை கொடுக்கணும், அந்த 2 சீட்டு எல்லாரும் கலாச்சிங்கல்ல, அந்த 2 சீட்டுக்கான பதில் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரியான ஒரு வேலையை பார்த்து விட்டது அந்த ஒரு நாள், அந்த அரை நாள் நம்ம சொல்லலாம் தாராளமா. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்களா அறிவிப்போம் அப்படின்னு தான் சொன்னாரு. அது பிரஸ் மீட் கொடுப்போமா, லைவ்ல சொல்லுவோமா, இல்ல நான் கடிதம் மூலயமா ஒரு போஸ்ட் போடுறது மூலயமா நான் சொல்லுவேன்னா அப்படின்றத நான் எங்கேயுமே வெளிப்படுத்தலை. நீங்களாம் மைக்கு சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு நின்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இதுக்கிடையில் அந்த நேரம் பார்த்து சோஃபா வேறு உள்ளே வந்து போச்சு. அது நாங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சிருந்த சோஃபா, அது அன்னைக்கு வரும்ன்றது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் கேமராவோட வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதை ஆர்டர் பண்ண சோஃபான்னு சொல்லி இந்த சோஃபா மாடல் அரசியலை பற்றியும் அந்த பேட்டியில் தனியாக சொல்லியிருந்தார். எந்த இடத்துல நேரம் கடத்தல் இங்கே அதிகமாச்சு, நேரம் கடத்துகிறோம் எப்போ பார்த்தாலும் நேரம் கடத்திட்டோம், இவ்வளோ நாளம்மா ஏன் இவ்வளோ தாமதம்னு சொல்கிறீங்களா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. வன்னியரசு அவர்கள் முன்னாடி நாள் வந்து வெளியே இருந்தார். முன்னாடி நாளே கடிதம் ரெடி ஆயிடுச்சு, கடிதத்தில் சைன் போட வேண்டியவங்க 2 எம்எல்ஏக்களும் தான், என்னுடைய சைட்லேருந்து அது ரெடி. ஆனால் அவங்க வந்து சைன் போட்டு கொடுத்தா தானே அது சரியாக போய் சேர முடியும், அப்படி சைன் போட்டு கொடுத்தா தானே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது நிலையாகும் அப்படின்ற பேரில். அதனால தான் அவர் வந்து வன்னியரசு அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை போய் பார்த்து அந்த நினைவேந்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து சைன் போட்டு கொடுத்தாரு. நைட்டே வர சொல்லி நான் சொல்லியாச்சு, கடைசி ஃப்ளைட்டை பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் காலையில் வர வேண்டியதாக தான் இருந்துச்சு, ஆனால் நைட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி வாங்கன்னு சொன்னேன். அப்படி ஃப்ளைட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வாடகை வண்டி ஏதோ ஒன்று பிடிச்சி வாங்க, நைட்டோட நைட்டாக வந்துட்டீங்கன்னா காலையில் நம்ம முடிச்சுக்கு ஒரு 12 மணிக்கெலாம் கொடுத்துலான்ட்டு வந்து பொதுச் செயலர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் நைட்டு வந்து அவங்க வந்து பார்க்கறதுக்கு 12:45 போல் வந்து நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் அவர் சைன் போட்டு கொடுத்துருக்காரு. சைன் போட்டு கொடுக்குற வரைக்கும் வந்து யாருன்னா ஆதவர்ஜனா கூடவே இருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்து அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இவங்களுக்கு அவசரம், தாவேகாவுக்கு எப்படியாச்சும் போய் வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லி கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க.
ஆனா அந்த இடத்துக்கு நேரடியா சென்றிருக்க வேண்டியது யாருன்னா விஜய் அவர்கள். பதவி ஏத்ததுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கமும், மற்ற கூட்டணி எல்லா கட்சிகளுக்கும் அப்படிதான் போயிருக்காரு. ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் போய் சந்திச்சாரு. ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் போய் சந்திச்சாரு. அதே மாதிரி தான் திருமாவர்களையும் போய் சந்திச்சிருக்க வேண்டியது. நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு கேட்டப்ப திரும்ப இல்ல முதல்ல போய் பதவி ஏத்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த பதவி ஏத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க சந்திச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற ஆதரவை கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளுமே வந்து ஆதரவு கொடுக்குறன்ற பேர்ல நிபந்தனையற்ற ஆதரவுன்றதை கொடுத்துட்டாங்க. ஆனா நாங்களும் அதே மாதிரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பொதுக்கூட்டத்தில் நடந்த சில விவாதங்களையும் எடுத்து சொல்லியிருந்தாரு. அப்படி கொடுக்க முடியாது, சில ஒரு காமன் மேன் அஜெண்டா எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு காமன் மேன் ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம எல்லாருக்கும் உதவியா இருக்கும், பிற்காலத்தில் நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயத்தை போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நடந்த விவாதங்கள் இல்லை, அது சரிப்பட்டு வராதுன்ற ஒரு முடிவு அந்த கடைசி இறுதி முடிவா தலைவர் என்ற முறையில் அவர் எடுத்த முடிவுகளையும் அந்த இடத்துல வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. இதுக்கிடையில திருமாவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவர் சந்திச்சு இந்த மாதிரி போய் முடிவெடுக்கிறது முடிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முடிவுகளையும் நாங்கள் சேர்த்து பேச போறோம் அப்படின்றதையும் எடுத்து அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களே வந்து போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஆதரவு கொடுங்க, அதுல எந்த வித எங்களுக்கு தட்டுப்பாடும் கிடையாது, அதுல நாங்க எதுவும் சொல்லவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களை சொல்ல மாட்டேன்னு சொன்னவங்க காங்கிரஸை மட்டும் ஏன் பார்த்துட்டாங்கன்னா, ஒரே நாள்ல ஒண்ணுமே கூட்டணியா சேர்ந்து இந்த 5 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கோம், அந்த இடத்துல திமுகவுடைய ஓட்டும் இருக்கு, காங்கிரஸோட ஓட்டும் 2 ஓட்டுமே இருக்கு, அதுக்கு 2 சேர்ந்து ஒரு பெரும் பங்காற்றி இருக்கு, அதனால ஒரு நன்றி அப்படின்ற ஒரு நன்றி கூட தெரிவிக்காம போனதான் காங்கிரஸ் உடைய ஒரு பெரிய பேக் ஃபயர். அவங்க பண்ணு கண்ண முடின்னு வெட்டி விட்டு போயிட்டே இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை. ஆனா இவங்க ஆதரவு தெரிவிக்கிறது கூட இந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு இடையில தான் அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, சின்ன சின்ன அழைப்புகளும் வந்திருக்கு. பிரச்சனைகளை தாண்டி அது அழைப்புன்னே சொல்லலாம். அந்த அழைப்பு தான் பிரச்சனையா மாறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு, அதை முன்னாடியே கணிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அவருக்கு முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. இவங்க 3 பேருமே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, 2 இடதுசாரிகளும் சரி, விசிகாவும் சரி, ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. சந்திக்கும் போது தனியாக தான் கூப்பிட்டுருக்காரு. 3 பேரும் ஒன்னா போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது என்ன ஒரு டாக் போயிருக்கு அப்படின்னா, அதிமுக வந்து நம்மளோட இணைஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை கைப்பிடிச்சிடலாம், அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராகவும் போட்டி, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அப்படி ஒரு ஆட்சி இங்கே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்படி பேசின இடத்துல வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதிமுகவோட நீங்க போய் சேர்றீங்க அப்படின்னா அது முழுக்க 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 திமுகவுக்கு பெரிய ஆபத்து, திமுகவே அழிச்சிரும், திமுக இல்லாம ஆயிடும், அதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு, அது ஒரு நல்ல முடிவா இங்க இல்லை அப்படின்றது தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட உண்மையிலே ஒண்ணுதான் அது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அமித்ஷாவும் மோடிஜியும் சேர்ந்து திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் அழிச்சே ஆகணும்ன்ற ஒரு பெரும் முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின் வெளிப்பாடா இன்னைக்கு அதிமுக காணாம போயிடுச்சுன்றதா நிதர்சனமான உண்மை. எடப்பாடி போராடலாம், சிவி சண்முகம் எல்லாரையும் கூட்டு சேர்க்கலாம், ஆனா இங்க நடந்த உண்மை என்ன அப்படின்னா வைத்திலிங்கமோ ஓபிஎஸ்ஓ இவங்கள மாதிரியான ஆட்கள் திமுகல வந்து சேர்ந்ததும், செங்கோட்டையன் போன்ற ஆட்கள், ஜேசிடி பிரபாகரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தாவேக்கால சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்போ, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிமி சண்முகம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதோ இதுதான். அது மட்டும் இல்லாம சசிகலா ஒரு பக்கம், அமமுகவுடைய டிடிவி தினகரன் இவர் ஒரு பக்கம் சொல்லி இவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறதா இன்றைய அதிமுகவுடைய நிலை. இந்த நிலை கூடிய விரைவில் கண்டிப்பா திமுகவுக்கும் வந்து சேர்ந்துடும். நீங்க போய் அவங்க கூட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு எடுத்த சபதத்தை இன்னைக்கு முடிச்சிட்டு இருக்காங்க, அதே மாதிரி திமுகவும் போய் ஆயிடும். அந்த நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க அந்த முடிவை எடுக்கக்கூடாதுன்ற அதனுடைய பின்னணியில இது முடிவு நல்ல முடிவு இல்லை அப்படின்றதையும் திரும்ப சொல்லியிருந்தாரு. அதே போல திமுக சேர்த்து கூட்டணி வச்சு அதுல திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்ததாகவும், கடைசி நேரங்கள் வரைக்கும் அதுக்கு அவருக்கு அழைப்பு விடப்பட்டு இருந்தது அப்படின்றதையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 3 மணி 12 மணி வரலும் ஆதரவு கொடுக்கறது நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு தரப்புலேருந்து வந்துச்சு, யாருன்றதை அவர் தெளிவாக சொல்லலை. ஃபோன் பண்ணி அவருக்கு பேசியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களை முதல்வர் ஆக்கிறதா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க,
அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் காமெடி பண்ணாதீங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குறதும் இவர் துணை முதல்வராக இருக்கிறதையுமே வந்து காமெடியாக எடுத்துக்கிட்டவர். அதுக்கு அடுத்து திரும்பவும் இதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து முதல்வராக இருக்கிறதும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிலர் சேர்ந்து துணை முதல்வராக இருப்பாங்க. உதாரணத்துக்கு யாரை நம்ம சொல்ல, தாராளமாக உதயநிதியை சொல்லலாம். இவங்க இங்கே உதயநிதி, அங்கே எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே சேர்ந்து இரு துணை முதலமைச்சர்கள்ன்ற ஒரு முடிவையும் பொதுவான ஒரு இடத்துல இருந்து திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஆவதையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதுவுமே வந்து அவர் சிரிப்பின் எள்ளி நகையோட போல, சும்மா காமெடி பண்ணாதீங்க போங்க, எதனா சொல்லுவீங்களா பா நீ ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படின்னு சொன்னா, போயா காமெடி பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சாதாரண விஷயமா முதல்வர் பதவியை அப்படி ஒரு துச்சமா கருதிட்டு என்ன பண்ணாருன்னா விலகிட்டார். அப்படி விலகினதும் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்லி சும்மா கலாய்க்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டு, இவர் கடைசி நேரம் போய் கடிதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இது வந்துகிட்டு இருக்கு, கடிதம் கொடுக்கறது முடிவாயிடுச்சு. அப்ப கூட ஒரு 4:45 போல வருது, 4 மணியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அந்த நிருபர் கேட்கிறப்ப இவர் தெளிவா எடுத்து சொல்றாரு, 4:45ன்ற நேரம் குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல அந்த 4:45 இருக்கக்கூடிய பஞ்சுவாலிட்டி பாருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க, அந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்துருங்க, ஆனா உங்களை முதல்வர் ஆக்குறதுன்னு முடிவு எடுத்தாச்சு, நீங்க பிரஸ் மீட் மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சீரியஸா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், நீங்க வழக்கம் போல் ஒரு கலாய்க்கிற ஒரு விஷயமாவோ நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி பேசிப்பாங்க போல், அப்படி நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னதும் அவருக்கு சரியான ஷாக்கு. இது எந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துரும், திரௌபதி முர்முவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே நாட்டோட மிகப்பெரிய தலைவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க, மிக முக்கிய தலைவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எடுக்கிற முடிவு தான் இங்கே இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்ன்ற அஜெண்டா தான் இங்கே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவரும் போய் மாட்டிக்க கூடாது, இவங்க 2 பேர் ஆட்டக்கூடிய பொம்மையா நான் உட்காந்து இந்த இடத்துல செயல்படக்கூடாது, அதுக்கான வழியாக தான் இது வழி சேர்க்குமே தவிர மக்கள் மனதில் அதை ஏற்றுக்கக்கூடிய எண்ணமும் கிடையாது. இன்னைக்கும் என்ன பண்ணுறாங்க, தாவேகாவினர் ஆதரவு கொடுக்கறதுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இவருக்கு 2 சீட்டு வச்சுன்னு துணை முதல்வர் கேட்குதா, ஆக்சுவலாக உண்மையில அவர் துணை முதல்வர் கேட்க கிடையாது, அவருக்கு முதல்வர் வாய்ப்பே வந்திருக்குதுப்பா, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, முதல்வர் வாய்ப்பையே உதறி விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம், தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா போய் ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாரு. இல்லை இதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஆதரவு தர்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம், இது தாமதம்லாம் கிடையாது, எந்த விதத்தில் தாமதம் சொல்கிறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியாச்சு, நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு கூட நான் எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல, நீங்களா மைக் எடுத்து வச்சு நீ என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில தாவேகாவினர் பேசுனது ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இவர் 2 சீட்டு வச்சுக்கின்னு துணை முதல்வர் கேட்குறாரு, அவ்வளோ இதுவா அவருக்கு, அவ்வளோ ஜித்தா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுனதுக்கு இன்னொருத்தர் துணை முதல்வர் கேட்டார். அன்புமணி அவர்கள் 4 சீட்டு வச்சுக்கிட்டு துணை முதல்வர் கேட்டார். அதுக்கு யார் பேசுனீங்க, யார் எதிர்த்து குரல் கொடுத்தீங்க, அது ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆயிடுச்சா? இங்கே ஃபோக்கஸ் பாயிண்ட் யார் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தான். அந்த 2 சீட்டு தான் இங்கே முக்கிய புள்ளியாக வகுக்கும். அந்த 2 சீட்டு தான் நாட்டோடைய தலையெழுத்தை, தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறதா, மாற்றமா இல்லை அதை தக்க வைக்க போதா, தொங்கு சட்டமன்றமா, திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுத்திருந்தா இந்த இடம் வந்து ஆட்சி அமைச்சிருப்பார் விஜய் ஆட்சி அமைக்காம போனதுக்கு காரணம் திருமாவளவன் தான் அப்படின்னு ஒரு பேச்சு வரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்ற பேச்சு வரக்கூடாதுன்ற ஒரு முக்கிய புள்ளியோடு அவர் இருந்தார். நீ யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் அவர் அதை தட்டி விட்டுட்டு வர்றாரு, எனக்கு அது வேணாம், நான் இங்கே ஆதரவு கொடுக்குற இந்த மக்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக அடித்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஆட்சி கலைப்பு ஒரு இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்ந்துருக்கும், இன்னொரு தேர்தல் போயிருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருந்துச்சு. 108 கூட இல்லை, 107 தான், ஏன்னா விஜய் 2 இடத்துல நின்று இருந்தார் இல்லையா, 107 பேருமே வாய்ப்பு இருந்தால் அவங்க ஆட்சியை கலைச்சிடலாம், இல்லை மொத்த சட்டமன்றத்திலையும் பின்வாங்கிடலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்லியிருந்தார். இதன் மத்தியில் அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு தாங்காதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இல்லை நான் எதிர்க்க போகிறது இல்லைன்னு ஒரு தெளிவான முடிவை எடுத்துட்டாரு. அதன் பின் தான் இந்த முடிவுகள் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து உதறி விட்டுருக்காரு.
நாட்டோட குடியரசுத் தலைவராக இருக்கவங்க ஒரு பழங்குடியின பெண் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய வாய்ப்பு, தலித்த ஒரு முதல்வர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சி சண்முகம் பேசினாரே தவிர, அறிவார்ந்த ஒருத்தரை, ஆக சிறந்த தலைவர் ஒருத்தரை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சி சண்முகம் பேச கிடையாது. அப்படியான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அப்படியான ஒரு மனநிலையில அவரை ஏத்துக்கவே முடியாது. அன்புமணியை விமர்சிக்காதவங்க திருமாவளவனை மட்டும் விமர்சிக்கிறதுக்கான காரணம் இதுதான். அதனால தான் திருமாவளவன் இங்கே ஃபோக்கஸ் பாயிண்டாக இருக்கு. அப்பயே சொன்னார்ல, நம்ம கடைசி ரோல உட்காந்தாலும் ஃபோக்கஸ் பாயிண்ட் நம்மளா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். விஜயோட டைலாக் மாதிரி தான், கிரவுண்டில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் எல்லாரோடைய பார்வையும் ஒருத்தன் மேலே தான், ஆட்ட நாயகன். அப்படிப்பட்ட ஆட்ட நாயகன் தான் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் அமைஞ்சிருக்காரு. காலப்போக்கில் அவருக்கு அமைச்சர் பதவிகளும் வாய்ப்பு இருக்கு, அமைச்சரவையில் பங்கேற்க போகிறதாகவும் ஒரு சில டாக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த டாக்ஸ் உண்மைதானா இல்லையா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லார் மத்தியிலும் எழுந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த பெரிய அளவு விவாதிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் மே 17 பார்த்தீங்கன்னா, கடந்த மே 17 பார்த்தீங்கன்னா புள்ளிவாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு நாளாக இருந்திருக்கு. அந்த அத்தனை தோழர்களுக்கும் ஒரு வீர வணக்கத்தையும் நம்ம சொல்லிக்கிறோம். அதே நேரங்களில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அதுக்காக அந்த மே 17 கருப்பு தினமாவோ அதை ஒரு விடுமுறை தினமாகவும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்ச வன்னியரசு அவர்களை பெருமளவில் வரவேற்கிறோம். இப்படியான ஒரு குரல் சட்டமன்றத்தில் போய் கேட்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு உட்பட்டு இங்கே நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நம்ம அதை தாராளமாக நம்ம அமைதியாக ஏற்றுக்கலாம். ஆனால் அதை ஒரு அரசாங்க விடுமுறை நாளாவோ அதுக்கான ஒரு கருப்பு தினமாவோ அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டுக்கிறோம். முதல்வர் அவர்கள் இதுக்கெல்லாம் செவி சாய்க்க வேண்டும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு போய் அறிக்கை விடுறதுல முக்கிய கருத்துக்களாக பார்க்கணும் அப்படின்றத நம்ம எந்த வகையிலுமே ஏற்றுக்கூடாது. மூஞ்ச மூடின்னு வீட்டுக்கு போனது யாரு, குதிரை பேரம் பேசுனது யாருன்றதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த இனப்படுகொலைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அதுக்கு என்ன மரியாதை செலுத்த போறீங்க, தமிழக அரசாங்கம் மூலமாக என்ன மரியாதை செலுத்த போறீங்க? ஒரு பக்கம் ஈழத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு எம்பி அவர்கள், அர்ஜுன் என்ற எம்பி அவர்கள் உங்களை மலை போல நம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்கன்ற சூழல் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அங்கிருந்து பார்க்குறவங்களுக்கு பெருமளவில் தெரியாது. நான் தாராளமாக சொல்கிறேன், தயவு செய்து அப்படிப்பட்ட அந்த குரல்களுக்கு மட்டும் உங்கள் சிவி சாஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் போகும், இல்லைன்னா வழக்கம் போல் சரிவை தான் சந்திக்கும். இதுக்கிடையில் திரும்ப விமர்சிக்கிற சில தாவேக்காவின் என்ன வேணாலும் போட்டுக்குங்க, டேஷ் நான் போட்டுக்கிறேன், அவங்க நீங்கள் இங்கே கிடைச்ச வாய்ப்பை அவர் தட்டி விட்டுட்டு தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.